சரிகமப நிகழ்ச்சியில சபேசனா, "நீ பாடவே வேணாம்" அப்படின்னு ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு செட்ல அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம். சரிகமபல இந்த ஒரு வாரம் டாப் 5க்கான வாரம். இந்த வாரம் எவ்வளவு முக்கியமான வாரம் அப்படிங்கிறத நாம சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே போட்டி போட்டு பாடுவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். அந்த வகையில இந்த வாரம் சபேசன் அவர்கள் ரொம்பவே முக்கியமான வாரமா எடுத்து பாடியிருக்காரு. ஏன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. அந்த ஒரு வெறியிலேயே அவரு ரொம்பவே சூப்பரா பாடியிருந்திருக்காரு. அண்ட் அவரு பாடல் பாடி முடிச்சதுக்கப்புறம், அங்க இருந்த ஜட்ஜஸ் எல்லாமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. "என்னப்பா நீ இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்க. இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தா நாங்க எப்படி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்காம இருக்கது? ஒரு ஃபினாலேக்கான பெர்ஃபார்மன்ஸ நீ வந்து குடுத்துருக்க. சொல்லப்போனா நீ பாடவே வேணாம். நீ டைரக்ட்டாவே போய் அந்த சேர்ல உட்காந்துரலாம். அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் நீ குடுத்துருக்க. இப்பவே நாங்க உன்ன போய் உட்கார வச்சிரலாம். பட் உனக்கு அடுத்து வரவங்க எப்படி பாடப் போறாங்க? என்ன மார்க்குங்கிறத பார்க்கணும். அதுக்காக மட்டும் தான் உன்ன வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறோம். இல்லன்னா, நீ டைரக்ட்டாவே போயி அந்த ஒரு டாப் 5 சேர்ல உட்காந்துரலாம். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீ குடுத்துருக்க" அப்படின்னு ரொம்பவே சூப்பரான கமெண்ட்ஸ சொல்லியிருந்திருக்காங்க. நம்ம எல்லாரும் கடந்த வாரமே சொல்லிட்டு இருந்தோம். சபேசன் அவர்கள் தொடர்ச்சியா வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டு இருந்தாரு. ரொம்ப சூப்பரா இந்த சீசன்ல பாடி வந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கையில, போன வாரம் ஏன் அவர வந்து அவங்க ஹோல்டு பண்ணாங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல அப்படின்னு. அண்ட் அதற்கான ஒரு கேள்விய வந்து தன்னோட பாட்டின் மூலியமா உடைச்சு எறிஞ்சிருக்காரு சபேசன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து, "நான் ஃபைனல்ஸ் போறத யாராலயும் தடுக்க முடியாது" அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. சபேசனுக்கு அடுத்து இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா? அவங்களோட பாடல்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான், யாரு வந்து அந்த சேர்ல உட்கார போறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும்னு தெரிய வந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பொறுத்தவரை சபேசன் தான் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆவாருன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சபேசன் ஆவாரா? அப்படி இல்லன்னா சுசாந்திகா, சிவானி இவங்கள்ல யாராவது ஒருத்தவங்க வருவாங்களா? உங்களோட தாட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் யாரெல்லாம் டாப் 5ல வருவாங்கன்னு நினைக்கிறீங்களோ, அதையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சமீபத்தில பைசன் படத்தில சத்யன் மகாலிங்கம் அவர்கள் பாட்டு பாடியிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி, எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில சோசியல் மீடியால ட்ரெண்டான ரொம்பவே வைரலான ஒரு பையன் தான் சத்யன் மகாலிங்கம் அவர்கள். காதலன் படத்தில வந்த ரோஜா ரோஜா பாட்ட அவரு ரொம்பவே அசால்ட்டா ஏதோ சும்மா ஸ்கூல் பையன் போயம் ஒப்பிக்கிற மாரி ஒப்பிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா பாடியிருப்பாரு. அத பார்த்துட்டு எல்லாருமே மிரண்டு போயிருந்தாங்க. "யாருப்பா இத்தன வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆள் இந்த பாட்ட இவ்வளவு சூப்பரா பாடியிருக்காங்களே" அப்படின்னு. ஓவர் நைட்ல மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆகி, கிட்டத்தட்ட அவரு எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு பெர்சனா மாறியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவரு, "நான் பாடுறதுக்கு ட்ரை பண்ணேன். எனக்கு கிடைக்கல" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு இன்டர்வியூவ பார்த்த மாரி செல்வராஜ் அவர்கள், அவரு சமீபத்தில இயக்கி வந்துட்டு இருக்க பைசன் படத்த பார்த்து, அதுல அவருக்கு ஒரு பாட்டு பாட வாய்ப்பு தந்திருக்காரு. அண்ட் அதுல ரொம்பவே சூப்பரான ஒரு பாடலையும் சத்யன் பாடியிருக்காரு. அந்த ஒரு பாடல் இப்ப சோசியல் மீடியால பயங்கர ஹிட் ஆயிருக்கு. எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. இத்தன வருஷம் கழிச்சு அவர் எதிர்பார்த்திருந்த வாழ்க்கை அந்த ஒரு பாட்டின் மூலியமா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.